பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை அடுத்து ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் உஷார் நிலை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சி என்பது இரவு நேரங்களில் மட்டும்தான் கடந்த 3 தினங்களாக இருந்தது. ஆனால் தற்பொழுது தொடர்ச்சியாக பகல் நேரங்களிலும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முற்படுவதனால பகல் நேரங்களில் பொதுமக்கள் குறிப்பாக ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மர் பகுதிகளில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது இருந்து வருகிறது. அதனை வெற்றிகரமாக இந்தியா முறியடித்திருக்கும் நிலையில கடைகள் அனைத்தும் தற்பொழுது ஜெய்சல்மர் மூடப்பட்டிருக்கும். அனைவரும் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று ஒலிபெருக்கிகள் மூலமாக மாநிலத்திற்கு கூடிய காவல்துறை மூலமாக எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்துறை செயலகத்தின் மூலமாக பல்வேறு ஆலோசனைகள் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மர்ல வாகனங்களின் நடமாட்டம் நிறுத்தப்படுவதாக காவல்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பகல் நேரத்திலும் பாகிஸ்தான் தாக்குவதற்கு முற்படுவதனால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் பொறுத்தவரையிலும் இந்தியாவுடைய ராணுவ பகுதிகளை மட்டும் தாக்கினால் அதற்கு தக்க பதிலடிகள் எளிமையாக இந்தியா கொடுத்துவிடும் என்பதனால இந்திய மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளை நோக்கி அவருடைய தாக்குதல்கள் இருக்கின்றன. குறிப்பாக எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், இந்திய நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல்களை பாகிஸ்தானுடைய ராணுவம் முன்னெடுக்கிறது. இதற்கு தக்க பதிலடிகள் கொடுத்திருக்கக்கூடிய நேரங்கள்ல இரவு நேரத்தில் மட்டும்தான் அவர்களுடைய அந்த தாக்குதல் இருந்தது. இதனால் இரவு நேரங்கள்ல எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள்ல மின்விளக்குகள், மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. இதனால் பாகிஸ்தானுடைய இந்த இரவு நேர தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்படுகின்றன. இந்த சூழல்ல அவர்களுடைய தாக்குதல் பொதுவாக இந்திய மக்கள் மீது இருப்பதனால் இப்பொழுது பகல் நேரத்திலும் அவர்கள் தாக்குதலுக்கு தயாராகி இருக்கிறார்கள். தொடர்ந்து பகல் நேரத்தில் அவர்கள் தாக்குதலுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருப்பதனால மக்களை தயார்படுத்தக்கூடிய, அவர்களை எச்சரிக்கக்கூடிய நிலைகளுக்கு இந்தியாவினுடைய படைகள் தயாராக இருக்கின்றன. இதனால் பாகிஸ்தானுடைய எச்சரிக்கை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருப்பதனாலும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ராஜஸ்தான் மாநிலத்தில் தற்பொழுது அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய கடை தெருகளில் இருக்கக்கூடிய கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. சாலைகளில் இருக்கக்கூடிய பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ராஜஸ்தானில் எல்லையோரம் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு குடிபெயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பான இடங்கள்ல உணவு உள்ளிட்டவை கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எல்லைகளை தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கிய நெருக்கமான நகரங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு குண்டுகளை எறிகிறார்கள். இது போன்ற தாக்குதல் இருப்பதனால் தற்பொழுது முன்கூட்டியே மக்களை உஷார் நிலைப்படுத்துவதற்காக இந்த அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. बाइक चालक, मोटरसाइकिल चालक अपने अपने घरों की तरफ चले जाए। सब वाहन बंद है। अभी किसी भी प्रकार का मूवमेंट नहीं रहेगा। परिस्थितियों को मद्देनजर रखते हुए सभी प्रकार के प्रतिष्ठान बंद किए जा चुके हैं। वाहनों का आवागमन बिल्कुल बंद रहेगा। किसी भी प्रकार की आवाजाही, चाहे मानव सड़े हो, चाहे वाहनों का प्रवेश बिल्कुल नहीं रहेगा। शहरी क्षेत्र में जो भी प्रतिष्ठान है बंद कर दिए जाए और अपने घरों की तरफ प्रस्थान हो जाए। பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.